சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் ஒரு மனமாய் அவருக்கு நன்றி பலிகளை, நாம் துதி பலிகளை ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில மௌனமாய் இருக்காதபடி தேவனுடைய சமூகத்திலே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம்.
நாம் ஆராதிப்போமா? ஆண்டவரே, எங்களை நீர் மட்டுமாய் நடத்தி வந்தீர் ராஜா. எங்களுக்கு எவ்வளோ நன்மைகளையும் அற்புதங்களை செய்து வந்தீங்க ராஜா. எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க போதித்து நடத்தின தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, துதி பலிகளை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, அப்பா, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறவாதபடி நீர் எங்களை தாங்கின உடைய கிருபைக்காய் உடைய இரக்கங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் என்று நாம் கரங்களை தட்டி நம்பிக்கையோடு நாம் தேவனுக்கு அறிக்கையிடுவோமா?
நன்மைகள் ஏராளம். அவருக்கு நாம் மௌனமாயிருந்து ஆராதிக்க வரல. இந்த வருடத்தை துவங்கி வைத்த ஆண்டவர் இந்த வருடத்தின் முடிவிலே நம்மளை கொண்டு வந்து குடும்பமாய் பிள்ளைகளாய் நம்ம அவருடைய சமூகத்தில் வந்திருக்க எவ்வளவு மேன்மையான காரியம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து உற்சாகமாய் கரங்களை தட்டி திரும்பவும் நம்ம இந்த பாடல்களை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாதைகள் நம்மை சூழ்ந்த போது அவர் செட்டைகளின் மறைவிலே நம்மளை பாதுகாத்தார் அல்லவா. ஆபத்துகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், கண்ணீர்கள் மத்தியில் நம்மளை தூக்கி நிறுத்தி இந்த வருடத்தில் கடைசி வாரத்தில் அவருடைய சமூகத்திலே வந்து நம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறார் அல்லவா. அந்த தெய்வத்துக்கு நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். Yeah.
வருடம் முழுவதும் நம்மளை அரவணைத்து கண்ணீர் மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார் அல்லவா. அவர் சட்டையின் மறைவிலே நம்மளை மறைத்து வந்தார் அல்லவா. அவருடைய கிருபை எவ்வளவு மேலானது, அவருடைய இரக்கம் எவ்வளவு மேலானது, அவருடைய அன்பு எவ்வளவு மேலானதா இருக்கிறது. அந்த அன்பை இந்த காலையிலே நாம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இந்த வருடத்தின் முடிவில் இல்லாம போயிட்டாங்க. எத்தனையோ பேர் பலவீனமா உடல் சுகவீனத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுக்கு ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியத்தை தந்து இம்மட்டுமாய் அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அல்லவா. அவருக்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலவேளை அவருக்கு சொல்லுவோமா? ஆண்டவரே, இப்படி சமூகம் ஒன்றுதானப்பா எங்களுக்கு ஆனந்தமும் பேரானந்தமா இருக்கிறது. உடைய பாதம் ஒன்றுதானப்பா எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறது. நம்ம இந்த கடந்த இந்த வருடத்துல நடந்த காரியங்களை நினைத்து நினைத்து நாம் சோர்ந்து போகாதபடி தேவன் நமக்கா எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வம் என்று நம்பிக்கையோடு இந்த வருடத்தின் கடைசியில வந்து நிற்கிற நாம், என் தேவன் எனக்காய் செய்வார், எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தெய்வம் என்று நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம்.
நாங்கள் நம்பினவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டாங்க ராஜா. இது ஒருவர் மாத்திரம்தான். ஆரம்பித்த தெய்வம் எங்களை முடிவு வரைக்கும் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க ராஜா. உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் நம்பி ஆண்டவரே இந்த வருடத்தை ஆரம்பித்தோம். அந்த வருடத்தை முடிக்க எங்கள் தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர்
எங்க வாழ்வில நீங்க அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக தான் ராஜா. எங்க வாழ்வில வந்த எல்லா காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க தான் அனுமதிச்சு நீங்க தான் அப்பா எங்களை நடத்தி வருகிறீங்க. நாங்க ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டோம் ராஜா. எங்க சூழ்நிலை பார்த்து அப்பா, எங்க பொருளாதாரத்தை பார்த்து ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் நாங்க சோர்ந்து போக மாட்டோம் ராஜா. எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீர் எங்களோடு கூட இந்த ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற ராஜா. உங்களுடைய கை ஒரு நாளும் எங்களை பார்த்து குறைகி போகுவதில்லை ராஜா. எங்களை உயர்த்த, எங்களை மேன்மைப்படுத்த உங்களுடைய கருத்தினால் மாத்திரம்தான் அப்பா முடியும் என்று நம் நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வருடத்தை நடத்தி கொடுத்த தெய்வம், இந்த வருடத்தை நம்மளுக்கு ஆண்டவரே மகிமையாய் முடிசூட்டி தந்தார் அல்லவா? அவருக்கு நாம் கோடா கோடி நன்றி பலிகளை ஏறெடுப்போம் ஐயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், துதி பலிகளை நாம் ஏறெடுப்போம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க வாழ்வில் வந்த எல்லா காரியமும் நன்மைக்காக என்று நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. ஒரு நாளும் நாங்கள் தோல்வி அடைவதில்லை, நாங்கள் தோற்று போவதில்லை ராஜா. ஏனென்றால் எங்கள் தெய்வம் வெற்றி தரும் தெய்வம், எங்களோடு இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற ஷீபா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.